அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, மணமேடையில் துர்கா வந்து அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த அவங்களாம் ப்ராடு அப்படிங்கிறத, மாப்பிள்ளையெல்லாம் ப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு வழியாக அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை வந்து நகையெல்லாம் திருடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் துர்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் மோசமானவன்னு சொல்லி அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒடியாராரு வேகமாக நவீன் உள்ளே ஒடியாந்து வந்து நின்றுனா, டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. கண்டபடி பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேல, என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி போனால் உனக்கு என்ன, உனக்கு இங்கே என்னடா வேலை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா துர்கா இருந்துக்கிட்டு, அம்மா அவரை திட்டாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவனை திட்டுனா உனக்கு எதுக்கிட்டு இப்படி டென்ஷன் ஆகிற, கோவப்படுற, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா காரணம் இருக்குது, ஏன்னா அவர் வந்து என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேங்கிறாங்க. அங்கே அத்தனை பேர் சபையெல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. கல்யாணம் நின்று போச்சுங்கிற துக்கம் வேற. இதில் வேற சாமுண்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. என்னது உன் புருஷனா, எனக்கு தெரியாமல் எப்போ உடனே தன்னோட கழுத்தில் இருக்கிற தாலியை வேற எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பாருமா, அது அவர் கட்டின தாலிங்கிறாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அம்மாங்கிற அந்த பாசம், அம்மா மேலே பயம் இல்லை, அம்மா மேலே மரியாதை அன்பு எதுவுமே இல்லை. நான் தான் பைத்தியக்காரத்தனமாக உன் மேலே அன்பு வச்சிட்டேன். அப்போ என்னை பற்றி கூட ஒரு துளி கவலைப்படாமல் என்னை மீறி வீட்டை விட்டு போய் அவன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்ட எவ்வளோ திமிரு உனக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, ராஜாவுக்கும் தெரியும், அவர் தான் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தாலி கட்டினதை அவர் பார்த்துட்டாரு, அவர் ரொம்ப கோவப்பட்டார், என்னை திட்டினாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நான் கால நேரம் வரப்போ சொல்கிறேன்னு சொன்னார், அதனால தான்மா நான் மறைச்சிட்டேங்கிறாங்க. அது சொல்கிறது இருக்கட்டும்டி, எப்படி நீ வந்து என்னை கேட்காம நீ தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை கட்டுறாங்க. அவங்க வந்து மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருமாங்கிறாங்க. உனக்கு மன்னிப்பே கிடையாதுடி, என்னைக்கு அம்மாங்கிற பயம் இல்லை, என் மேலே பாசம் இல்லாமல் என்னை மீறி நீ இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டே, இனிமேல் உனக்கு நான் அம்மாவும் இல்லை, எனக்கு நீ பிள்ளையும் இல்லை, வெளியில் போடி அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு அவன் வந்துருந்துட்டு அந்த மாப்பிள்ளை அத்தைங்கிறாங்க. வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் கொண்டு போய் வாசப்படியில் விட்டு கீழே தள்ளி விட்டு உள்ளே போய் அப்படியே மண்டபத்தில் அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அழுகுறாங்க துர்கா. உடனே ரேவதி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கலாமா, அவள் பண்ணினது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கணவரும் சொல்கிறாரு, சாமுண்டி துர்காவோட அப்பாவும் சொல்கிறாரு, யாரும் சொல்லி அவங்க கேட்கல, சரி என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அம்மாவோட ஒரு சாமுண்டீஸ்வருடைய பொண்ணு ஓடி போய் வெளியில் தாலி கட்டிக்கிட்டா, கஷ்டப்பட்டு வளர்த்துற அப்பா அம்மாவை விட உனக்கு அந்த ஆசை தானே உனக்கு முக்கியமாக போச்சு, வீட்டை விட்டு வெளியில் போடி, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. 2 பேரும் வேறு வழியே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கோயிலில் போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நவீன் வந்துட்டு, கவலைப்படாத துர்கா, நீ அழுகாத இரு, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே, டேய் நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ என்ன காரணத்துக்காக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, இல்லை தப்புதான்ப்பா, ஆனால் வந்து இப்போ ஒரு இக்கட்டான சொன்னேன். ஓஹோ அதானே பார்த்தேன், ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் தான்டா உனக்கு அப்பா அம்மா ஞாபகமெல்லாம் வரும், எதுக்குடா ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. கல்யாணம் வேறு, அப்பா அம்மாவை விட்டுட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டியாடா அப்படிங்கிறாங்க. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, எப்படியாச்சும் எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும், அவங்க வீட்டில் வந்து துர்காவோட வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்கங்கிறாங்க. ஓஹோ இப்போ அடைக்கலம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற, ஏன்டா பெத்த தாய் தகப்பை கஷ்டப்பட்டு உங்களையெல்லாம் வளர்த்தி இது பண்ணி படிக்க வச்சு எல்லாம் பண்ணுனா ஒன்றுமே தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, இதில் உனக்கு அடைக்க பேசாமல் ஃபோனை வெயிடா, இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனேன் உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க. உடனே இருந்துக்கிட்டு துர்கா இருந்துட்டு, என்னை திட்டுறாங்களா, எனக்கு தெரியும் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப பிரச்சனை எங்கள் அப்பா பண்ணிட்டாரு. சரி துர்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் தவிக்கிறாங்க. அப்போ துர்கா இருந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு அடைக்கலம் கொடு தெய்வமே அப்படின்ட்டு. 2 பேரும் சோகமாக இருக்கிறப்ப அங்கே பரமேஸ்வரி பாட்டி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்படின்னு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் பேத்தி நிற்கிறத பார்த்துட்டு, என்ன கண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, கோயில் சாமி கும்பிட வந்தீங்களா, எதுக்கடா இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க.
நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கார்த்தி, ரேவதி, துர்கா, அதாவது துர்காவோட அக்கா தங்கச்சி எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. உடனே இருந்துக்கிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. சரி நடந்தது நடந்துருச்சு, என்ன செய்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கவலைப்படாதீங்க, இப்படிலாம் நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உடனே பாட்டி கூட்டிகிட்டு போய் ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க. 2 நாள் என்ன கண்ணு, அரண்மனை மாதிரி வீடு கிடக்குது, வந்து அவள் காலத்துக்கு அங்கே இருக்கட்டும், நான் என்ன வேண்டான்னா சொல்ல போகிறேன், அம்மாவோட கோவம்லாம் தீரட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து கூட்டிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், அம்மாட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. துர்கா நீ கவலைப்படாதடா, அம்மாவோட கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சு நல்லது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உடனே பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரத்திலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு துர்கா அம்மா விளக்கு பருத்துடா அப்படிங்கிறாங்க. உடனே விளக்கும் பருத்துறாங்க, சாமி கும்பிட்றாங்க. உடனே அப்போ துர்கா வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட, கடவுளே எங்கள் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க என் மேலே, நான் பண்ணின தப்பு தான், தயவுசெய்து ஏற்றுக்க, என் மனசுக்கு பிடிச்சவொன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படியாச்சும் எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கணுங்கிறாங்க. உடனே பாட்டி அந்த பக்கம் இருந்துக்கிட்டு இந்த ஜாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமாக இருக்கிறா, எப்படியாச்சும் என் பேத்தியை எடுத்து கூப்பிட்டுக்கணும், அதே மாதிரி என் பேத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாமி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாத அது வந்து சிவனாண்டி ஆளோ என்னமோ தெரியல, அந்த ஜன்னல் வழியாக இருந்துக்கிட்டு இவங்களாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா சிவனாண்டி வந்து ஜெயிலில் போய் அவங்க சித்தப்பாவும் அவரும் அந்த இவங்களை காளியம்மாளை பார்க்குறாங்க. அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ கெட்டு போச்சுல்ல, வீட்டை விட்டு துரத்திட்டால, இப்படியே ஒவ்வொருத்தரையாக துரத்தி விடணும் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக துர்கா இங்கே இருக்காங்க. அப்போ எவனோ ஒருத்தர் ஜன்னல் வழியாக அவங்கள பார்த்துட்ருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி வணக்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.